வணக்கம் ஃபியூச்சர் ஏஇஸ், நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். இன்று டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் எக்ஸாமில் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பான வாட்டர் எரோஷன் ஃபேக்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். ஒரு விவசாய நிலத்தின் உயிர் என்ன? சாயில். அதில் மிகவும் முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? டாப் சாயில், மேல்மண். இந்த டாப் சாயில் உருவாக பல நூறு ஆண்டுகளாகலாம். ஆனால் ஒரே கனமழையில் சில மணி நேரங்களில் அது அழிந்து போகலாம். இதுவே வாட்டர் எரோஷன் எனப்படும். வாட் இஸ் வாட்டர் எரோஷன்? வாட்டர் எரோஷன் இஸ் த detachment, transportation and deposition of soil particles by rainfall and runoff water. அதாவது மழைத்துளிகளின் தாக்கம் மற்றும் ஓடும் நீரின் செயலால் மண் துகள்கள் பிரிக்கப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டு வேறு இடத்தில் படிய வைக்கப்படுவது வாட்டர் எரோஷன் ஆகும். Why is water erosion important? இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஏ எக்ஸாமில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த தலைப்பின் கீழ்கண்ட பகுதியில் அடிக்கடி கேட்கப்படுகிறது. இந்த வாட்டர் எரோஷன் பார்த்திங்க அப்படின்னா சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங், வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட், இரிகேஷன் மேனேஜ்மெண்ட், லேண்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் அதிகமாக கேட்கப்படுறாங்க. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வாட்டர் எரோஷன். வாட்டர் எரோஷன் ஏற்படுவதற்கு பல காரணிகள் உள்ளன. அதில் முக்கியமான காரணிகள் ரெயின்ஃபால் கேரக்டரிஸ்டிக், சாயில் கேரக்டரிஸ்டிக், land slope, vegetative cover, land use practices, runoff velocity. First factor rainfall characteristic la rainfall intensity, rainfall duration, rainfall frequency இதெல்லாம் அடங்கும். rainfall intensity அது பார்த்தீங்கன்னா மழை எவ்வளவு வேகமாக பெய்கிறது, அதாவது heavy rainfallனா more erosion இருக்கும். நெக்ஸ்ட் rainfall duration அப்படின்னா மழை எவ்வளவு நேரம் பெய்கிறது, லாங் டியூரேஷன்னா மோர் ரன் ஆஃப் நடக்கும். ரெயின்ஃபால் ஃப்ரீக்வன்சி அதாவது அடிக்கடி மழை பெய்யுறது, இதனால் மோர் எரோஷன் நடக்கும். ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஹையர் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி காசஸ் ஹையர் எரோஷன். நெக்ஸ்ட் ஃபேக்டர் சாயில் கேரக்டரிஸ்டிக். இதில் சாயில் டெக்ஸ்சர், அதில் சாண்டி சாயிலாக இருந்ததுன்னா லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் லெஸ் எரோஷன் நடக்கும். லோமி சாயிலாக இருந்தால் மாடிரேட் எரோஷன் தான் நடக்கும். சில்ட் சாயிலாக இருக்கும் சாயிலில் ஹைலி எரோடபிள், கிளே சாயிலில் மாட்ரேட் எரோஷன் நடக்கும். சாயில் ஸ்ட்ரக்சரை பொறுத்து குட் ஸ்ட்ரக்சராக இருந்தால் எரோஷன் கம்மியாக இருக்கும், புவர் ஸ்ட்ரக்சராக இருந்தால் எரோஷன் அதிகமாக இருக்கும். ஆர்கானிக் மேட்டர் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருந்ததுன்னா எரோஷன் கம்மியாக நடக்கும். ஃபேக்டர் 3 லேண்ட் ஸ்லோப்பு. இந்த ஸ்லோப் லென்த்து வந்து அது நீண்ட சரிவாக இருந்தது அப்படின்னா மோர் ரன் ஆஃப் நடக்கும். ஸ்லோப் ஸ்டீப்னஸ் அதிக சரிவு அதாவது ஆழமாக இருந்தது அப்படின்னா மோர் எரோஷன் நடக்கும். எக்ஸாம்பிள் ஃப்ளாட் லேண்டில் எரோஷன் கம்மியாக இருக்கும், ஸ்டீப் ஹில்லில் எரோஷன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் வெஜிடேட்டிவ் கவர். வெஜிடேஷன் ப்ரொடெக்ட்ஸ் சாயில். எக்ஸாம்பிள் கிராஸ், கிராப்ஸ், ட்ரீஸ், ஃபாரஸ்ட். என்னுடைய பெனிஃபிட்ஸ் reduces raindrop impact, increases infiltration, reduces runoff, holds soil particles. எக்ஸாம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டென்ஸ் வெஜிடேஷன் இஸ் ஈக்குவல் டு லெஸ் எரோஷன். அதாவது வெஜிடேஷன் வந்து டென்ஸ் அதிகமாக அடர்த்தியாக இருந்ததுன்னா எரோஷன் கம்மியாக நடக்கும். ஏன்னா அங்கே சாயில் பார்ட்டிகல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் சரியாக இருக்கும், இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக நடக்கும். ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது ரன் ஆஃப் கம்மியாகும், ஸோ சாயில் எரோஷன் கம்மியாக தான் ஆகும். ஸோ டென்ஸ் வெஜிடேஷனாக இருந்தால் அங்கே லெஸ் எரோஷன் நடக்கும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் லேண்ட் யூஸ் ப்ராக்டிசஸ். என்னுடைய காசஸ் பார்த்தீங்கன்னா டிஃபாரஸ்டேஷன், ஓவர் கிராசிங், இம்ப்ராப்பர் கல்டிவேஷன், மைனிங், எக்ஸசிவ் டில்லேஜ் இதனாலையும் எரோஷன் நடக்கும். ரிசல்ட் பார்த்திங்கன்னா இதனால் மோர் ரன் ஆஃப் நடக்குது, மோர் சாயில் லாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபேக்டர் ரன் ஆஃப் வெலாசிட்டி. இந்த ரன் ஆஃப் ஸ்பீடு பொறுத்து ஸ்லோ ரன் ஆஃபாக இருந்ததுன்னா எரோஷன் கம்மியாக இருக்கும், ஃபாஸ்ட் ரன் ஆஃபாக இருந்தால் எரோஷன் அதிகமாக இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் பாருங்கள், ஹையர் ரன் ஆஃப் வெலாசிட்டி இருந்ததுன்னா ஹையர் எரோசிவ் பவர் நடக்கும். அதாவது ரன் ஆஃப் வெலாசிட்டி அதிகமாக இருந்தால் எரோசிவும் வந்து ஹையராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் எரோஷன். வாட்டர் எரோஷன் அக்கர்ஸ் இன் 3 stages. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டிட்டாச்மெண்ட், அதாவது ரெயின் ட்ராப்ஸ் ஸ்ட்ரைக் சாயில் சர்ஃபேஸ், சாயில் பார்ட்டிகல்ஸ் பிகம்ஸ் லூஸ். ஸ்டேஜ் 2 டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்படின்னா ரன் ஆஃப் கேரிஸ் டிட்டாச்டு சாயில் பார்ட்டிகல்ஸ். தேர்ட் ஸ்டேஜ் டெபாசிஷன், அதாவது சாயில் பார்ட்டிக்கல் செட்டில் எல்ஸ்வேர். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் எரோஷன். இதில் அக்ரிகல்ச்சர் எஃபெக்ட்ஸில்
loss of fertile topsoil, nutrient loss, reduced crop yield, reduced soil fertility. Environmental effectsல environmental problems அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா reservoir sedimentation, water pollution, flooding, land degradation இதெல்லாம் environmental effectsனால நடக்கிறது. எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபினான்ஷியல் லாஸஸ் ஏற்படும். அதாவது reduced farm income, increased fertilizer cost, land restoration expenses. Control measures of water erosion பார்க்கலாம். Control measures are classified into agronomic measures, vegetative measures, engineering measures. Agronomic measures என்னன்னு பார்க்கலாம். Contour farming. Contour farming இருந்து cultivation across slope along contour lines. இதனுடைய advantages reduces runoff, conserves moisture, reduces erosion. Exam point suitable for gentle slopes. இந்த contour farming எங்கே பண்ணலாம் அப்படின்னா ஸ்லோப் வந்து ஜென்டிலாக இருக்கணும், அந்த மாதிரி இடங்கள் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு strip cropping அப்படின்னா different crops are grown in strips. இதனுடைய advantages reduces runoff, traps soil particles, improves infiltration. Next crop rotation அப்படின்னா growing different crops in sequence, அதாவது பயிர் சுழற்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய benefits improves soil fertility, reduces erosion, maintains soil structure. Next cover cropping, அதாவது growing crops mainly to protect soil. Example cowpea, sun hemp. இதனுடைய benefit protects soil from rain impact. Next mulching அப்படின்னா covering soil surface with straw, dry leaves, crop residues. இதனுடைய benefits reduces runoff, conserves moisture, prevents erosion. Next conservation tillage, அதாவது minimum soil disturbance. இதனுடைய advantages protect topsoil, improves soil structure, reduces erosion. இது சீட் எரோஷன், ரில் எரோஷன் நடக்கும்போது தான் இந்த கன்சர்வேஷன் ப்ராக்டிஸ் கரெக்டாக இருக்கும். அந்த ரெண்டு எரோஷன் ரில் எரோஷன் நடக்கும்போது இந்த கன்சர்வேஷன் ப்ராக்டிஸ் மூலிமா சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெஜிடேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னா கிராஸ் கவர், ரூட்ஸ் ஹோல்டு சாயில் பார்ட்டிகல்ஸ். இந்த கிராஸ் வளர்த்து புல்கர் வளர்த்து மூலிமா அந்த வேர்கள்லாம் என்ன பண்ணால் சாயில் பார்ட்டிகல்ஸை ஹோல்டு பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு அஃபாரஸ்டேஷன் அப்படின்னா பிளான்டிங் ட்ரீஸ் ஆன் டீக்ரேடட் லேண்டு. அஃபாரஸ்டேஷன் அப்படின்னா பிளான்டிங் ட்ரீஸ் ஆன் டீக்ரேடட் லேண்டு. அஃபாரஸ்ட்ரி, அக்ரோஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது ட்ரீஸ் ப்ளஸ் கிராப் டுகெதர். பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அக்ரோஃபாரஸ்ட்ரியோட பெனிஃபிட்ஸ் எரோஷன் கண்ட்ரோல், மாய்ச்சர் கன்சர்வேஷன், இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி. என்ஜினியரிங் மெஷர்ஸ் பார்க்கலாம். மேஜர் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னா கான்டூர் பண்ட், கிரேடட் பண்ட், டெரஸிங், செக் டேம், டைவர்ஷன் ட்ரைன், கல்லி கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் என்ஜினியரிங் மெஷர்ஸு. கான்டூர் பண்ட் அப்படிங்கிறது எர்த்தன் எம்பேக்மெண்ட்ஸ் அலாங் கான்டூர் லைன்ஸ். பர்பஸ் reduce runoff velocity. Graded bund அப்படிங்கிறது bunds with slight grade. என்னுடைய purpose safely dispose excess runoff water. Terracing அப்படிங்கிறது converting slope into step like fields suitable for hill areas. இதோட benefit reduces runoff and erosion. Next check dam அப்படின்னா small barriers across drainage channel. என்னுடைய functions reduce water velocity, trap sediments, recharge groundwater. Next diversion drain, a channel constructed to divert runoff. என்னுடைய purpose protect agricultural land. Next gully control structures. இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். gully control structures எதுக்குன்னா used to stabilize gullies. Example brushwood check dam, loose rock dam, masonry dam. அதாவது ஷீட் எரோஷன், ரில் எரோஷன் தொடர்ந்து இந்த கல்லி எரோஷன் நடக்கும். கல்லி எரோஷன்னா 3 to 9 மீட்டர் டெப்த் வரும். அப்படியே ஆழமான அந்த டெப்த் வரதுனால அந்த டில்லேஜ் ப்ராக்டிஸ் மூலிமா நம்ம சரி பண்ண முடியாது. இதை சரி பண்ணுறதுக்காக சில நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம கட்டுறோம். அதுதான் இந்த பிரஷ்வுட் செக் டேம், லூஸ் ராக் டேம், மேஷனரி டேம். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா USLE, அதாவது யூனிவர்சல் சாயில் லாஸ் ஈக்குவேஷன். இது வந்து இந்த TNPSCல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா A is equal to RKLSCP. இதில் A annual soil loss, R அப்படின்னா rainfall erosivity, K அப்படின்னா soil erodibility, L அப்படின்னா slope length, S for slope steepness, C crop management, P அப்படின்னா conservation practice.
ஒரு குயிக் ரிவிஷன் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். வாட்டர் எரோஷன் ரிமூவ்ஸ் ஃபர்டைல் டாப்சாயில். Rainfall intensity directly affects erosion. Steeper slopes cause more erosion. Vegetation reduces erosion. Mulching conserves moisture. Contour farming reduces runoff. Terracing is used in hilly regions. Check dams reduce water velocity. Organic matter reduces erosion. Runoff velocity influences erosive power. சில மாடல் MCQs பார்க்கலாம். Water erosion is caused mainly by wind, rainfall and runoff, temperature, earthquake. சரியான ஆன்சர் rainfall and runoff. அதாவது water erosion is caused mainly by rainfall and runoff. Next, which factor directly increases erosion? A. Vegetation, B. Organic matter, C. Rainfall intensity, D. Mulching. சரியான ஆன்சர் C. Rainfall intensity. அதாவது which factor directly increases erosion? அதுக்கு rainfall intensity. Next, which soil is most susceptible to erosion? A. Clay, B. Sandy, C. Silt, D. Gravel. சரியான ஆன்சர் silt. அதாவது which soil is most susceptible to erosion? அதுக்கு silt. Which practices is most suitable for sloping lands? A. Flood irrigation, B. Contour farming, C. Deep plowing, D. Burning residues. சரியான ஆன்சர் B. Contour farming. அதாவது which practice is most suitable for sloping land? அது contour farming. Next, terracing is commonly adopted in A. Plains, B. Desert, C. Hilly regions, D. Wetlands. சரியான ஆன்சர் C. Hilly regions. அதாவது terracing is commonly adopted in hilly regions. சில மெமரி ட்ரிக் பார்க்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எரோஷன் அதுக்கு நீங்கள் RSLVLR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்னா ரெயின்ஃபால், சி சாயில், எல் லேண்ட் ஸ்லோப், பி வெஜிடேஷன், எல் லேண்ட் யூஸ், ஆர் ரன் ஆஃப் வெலாசிட்டி. ஒரு ஃபைனல் TNPSC எக்ஸாமுக்கான ஒரு சம்மரி பார்க்கலாம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது எரோஷன் அதிகமாக இருக்கும். வெஜிடேஷன் அதிகமாக இருக்கும்போது எரோஷன் கம்மியாக இருக்கும். ஸ்லோப் அதிகமாக இருந்ததுன்னா எரோஷன் அதிகமாக இருக்கும். ரன் ஆஃப் வெலாசிட்டி அதிகமாக இருந்ததுன்னா எரோஷன் அதிகமாக இருக்கும். கான்டூர் ஃபார்மிங் ரெடியூசஸ் எரோஷன். டெரசிங் கண்ட்ரோல்ஸ் ஹில் எரோஷன்ஸ். செக் டேம்ஸ் ரெடியூஸ் வாட்டர் ஸ்பீடு. USLE இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எரோஷன் ப்ரிடிக்ஷன் ஈக்குவேஷன். ஸோ இந்த கிளாஸ் இதோட முடிஞ்சது. இதை திரும்ப ஒரு தடவை நல்லா பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபியூச்சர் ஏஇஸ். இந்த எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் முழுமையான மெட்டீரியல் தேவைப்பட்டால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற கவர்மெண்ட் எக்ஸாம் அப்டேஷன் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.